வணக்கம் நண்பர்களே, இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் என்ற புதிய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டோட தமிழாக்கம் தான் முதலீடு. முதலீடுனா என்ன? பணத்தை போட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் தான். இது ஆங்கிலத்தில் சொல்ல போனீங்கன்னா the action or process of investing money for profit. இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முதலீடு இந்தியாவில் பல வகைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று. இதில் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன், ஸ்டாக் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பங்கு சந்தை ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன், ஃபிக்ஸ்டு டெபாசிட் என்று சொல்லக்கூடிய ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிட்டர்ன், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே 1 லட்சம் 2 லட்சம் வச்சுருப்பாங்க. அந்த மந்த்து ஃபினான்ஷியல் இயர் எண்டு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்கர்ஸ் கிரெடிட் கொடுப்பாங்க. அது கூட அவங்க சில பேர் ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கருதுறாங்க. இது லோ ரிஸ்க் வெரி லோ ரிட்டர்ன். இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மக்கள் பெரிதும் விரும்புகிறாங்க. ஏன்னா அதில் வந்து கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் நிறைய இருக்குது. அதனால் வந்து அந்த கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துறதுனால இதில் பெரும்பாலும் மக்கள் வந்து இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஆசைப்பட்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பார்ப்போம். தபால் நிலைய மாத வருமான திட்டம், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதை வந்து ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா POMIS அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க இந்திய அரசின் ஆதரவுடன் செயல்படக்கூடிய ஒரு திட்டமாகும். முதலீட்டாளர்களின் வைப்புத் தொகைக்கு ஏற்ப மாதாந்திர அடிப்படையில் வட்டி வகை செலுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வேறு மாதிரி சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட முதலீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்திற்கு மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய வட்டி தான் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், தபால் அலுவலக மாத வருமான திட்டம் என்பதாகும். தபால் நிலைய மாத வருமான திட்டத்தின் அம்சங்கள் என்ன? ஃபியூச்சர்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். உங்கள் முதலீடு பாதுகாக்கப்படுகிறது, முழுவதுமாக அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உங்களுக்கு எல்லோரும் சந்தேகமான இந்த உங்களுடைய முதலீடு வந்து முழுக்க பாதுகாக்கப்பட்டு இருக்கும், எனக்கு சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டெனூர், காலம் 5 வருடங்கள். இதில் முதலீடு செய்யும் மொத்த கால அளவு பார்த்திங்கன்னா 5 வருடங்கள். 5 வருடங்களுமே இந்த பணம் வந்து ஒரு லாக்கிங் பீரியடில் தான் இருக்கும். இதில் ஏதாவது நடுவில் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணோம், அதுலேருந்து வெளியே வரணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தபால் நிலைய மாத வருமான திட்டத்தில் வந்து உங்கள் முதலீட்டை நீங்கள் வந்து போடும்போது இதில் எந்தவித ஆபத்தும் கிடையாது. நோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். தாராளமாக இதில் வந்து முதலீடு செய்யலாம். அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட். தபால் நிலைய மாத வருமான திட்டத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 1500 ரூபா இருந்து உங்கள் கணக்கை தொடங்கலாம். அடுத்த என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரண்டீடு ரிட்டர்ன். தபால் நிலைய மாத வருமான திட்டத்தில் நீங்கள் வந்து முதலீடு செய்யும் போது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வட்டி மாதந்தோறும் உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் கொடுத்துருவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். அதனால் வந்து இதில் வந்து எந்த பயமும் கிடையாது. மாதம் கரெக்டாக உங்களுக்கு வட்டி வந்து உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். மல்டிபிள் அக்கௌண்ட் ஓனர்ஷிப். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கை தொடங்கலாம். ஆனால் எல்லா முதலீடும் ரூபாய் 4,50,000 மிகையாமல் இருக்க வேண்டும். ஒருத்தர் வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ணலாம், அதுன்னு சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த 4.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். இப்போது 1.5 லட்சம் 1.5 லட்சம் 1.5 லட்சம் 3 அக்கௌண்ட்லேயும் அவர் வந்து 4.5 லட்சத்துக்கு மிகையாமல் இருக்கணும். அந்த சீலிங் லிமிட் வந்து 4.5 lakhs. அது மாதிரி இங்கே மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அடுத்து ஜாயிண்ட் அக்கௌண்ட். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 பேர் சேர்ந்து இந்த கணக்கை தொடங்கலாம். ஆனால் இதில் முதலீடு செய்யப்படும் தொகையானது சரிசமமாக இருக்கணும். இப்போ 2 பேர் 3 பேர் சேர்ந்து தொடங்கலாம். இப்போ 4.5 லட்சம் போடுறீங்க வச்சிங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா 1.5 அந்த ஈக்குவல் ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கணக்கை வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பே அவுட். பே அவுட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் வட்டியை உங்களுடைய சேமிப்பு கணக்கில் வழியாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கள அதனுடைய வட்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் சேமிப்பு கணக்கில் வந்து கரெக்டாக உட்காந்துரும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் மாதம் பணம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது 18 இயர்ஸ் ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேஜர் அவர் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணார்னா இந்த திட்டத்திற்கு தாராளமாக இணையலாம். அதுவே 10 வயதிற்கு மேற்பட்ட மைனர் பேரில் எடுக்க வேண்டுமானால் அவருடைய பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் மைனர் பேரில் கணக்கை தொடங்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. 18 இயர்ஸ் ஆனவுடன் அந்த நபரின் பேரில் மாற்றிவிட வேண்டும்.
மைனர் பேரில் தாராளமாக பண்ணலாம் 10 வயசுக்கு மேலே. 18 இயர்ஸ் ஆன பேர் மேஜர் ஆன பேருக்கு அவங்க பேரில் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எஃபிஷியன்சி. இந்த தபால் நிலைய மாத வருமான திட்டத்தில் வந்து நீங்கள் முதலீட்டுக்கு உங்களுக்கு மாதம் வட்டி வருது இல்லைங்களா, அந்த வட்டிக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. டிடிஎஸ் என்ன பார்த்திங்கன்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஆனால் இது வந்து வரிக்கு உட்பட்டு என்பது நீங்கள் மறக்கக்கூடாது. வருமான வரி 80C செக்ஷன் கீழே இது வராது. அதனால் வரி விலக்கு இதுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து இந்த எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் தாக்கல் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் இந்த வரக்கூடிய இந்த வருமானத்தை சேர்த்து காட்டணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு சேவிங்ஸ் ஃபண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஆர்டி அக்கௌண்ட். இப்போது தபால் நிலைய மாத வருமான திட்டத்தில் சேர்ந்த பிறகு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மாதம் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து உட்காரும். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் உட்காந்த பிறகு அதே அமௌண்ட்டை நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வருமானம் வந்து எடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வருமானம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் ஒரு கார்பஸ் அமௌண்ட் சேரும். இது எல்லா போஸ்ட் ஆஃபீஸிலும் பண்ணுறாங்க. மக்கள் இதில் இந்த ஆர்வம் காட்டுறாங்க. அதனால் வந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் உட்கார வச்சு அதே அப்படி ட்ரான்ஸ்ஃபர் டு ஆர்டி அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்பஸ் சேரும். நாமினி ரொம்ப 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 முக்கியங்க. எல்லா இடங்களிலுமே நாமினி வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பின்னால் எந்த பிரச்சனையும் வராது. போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு யார் பேரில் நாமினி போடணுமோ பேரில் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா பின்னாடி எதுவும் இந்த லீகல் பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள். இப்போ இங்கே இருக்கீங்க ஒரு இடத்துலேருந்து, இப்போது சென்னையிலேருந்து நான் மதுரை மாறிட்டேன்னா இங்கே இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த கணக்கை வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றத்துக்கு எல்லா வழியும் உண்டு. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, தமிழ்நாடு மாத வருமான திட்டம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் 5 வருஷம் கண்டினியூ பண்ணுறதுனாலும் அந்த ஃபெசிலிட்டிஸு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் தபால் நிலைய மாத வருமான திட்டத்தை எப்படி துவக்கிறது? எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இதை வந்து ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போது ஹெட் அண்ட் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், எனி போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபில்அப் பண்ணி அங்கேயே சப்மிட் பண்ணிவிடுங்க. குறிப்பாக ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்கள் வட்டி வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து உட்காரணுன்னா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லைனா கூட வீட்டில் கூட நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட், போஸ்ட் ஆஃபீஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கலாம். வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை இந்த தபால் நிலைய மாத வருமான திட்டத்தை ஓப்பன் பண்ணும்போது? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்படியோ 2 கேட்பாங்க. பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், பேன் மஸ்ட்டு. பேன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. கேஒசி டாக்குமெண்ட்டுக்கு அதெல்லாம் தேவைப்படும். ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர்ஸ் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இதை வந்து கொண்டு போகணும். ஒரிஜினல் கொண்டு போங்க. கூட ஒரு ஜெராக்ஸ் கம்மி கொண்டு போனீங்கன்னா அங்கே அட்டஸ்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. அட்டஸ்டேஷன் பண்ணி அவங்க முன்னாடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். யாரெல்லாம் வந்து தபால் நிலைய மாத வருமான திட்டத்தை வந்து துவக்க முடியும்? சிங்கிள் அடல்ட், தனி ஒரு மனிதர் வந்து ஆரம்பிக்க முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மைனரும் 10 வயசுக்கு மேல்பட்டவங்களும் ஆரம்பிக்க முடியும். முறையாக அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன் கைடன்ஸோட. என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து அலௌடு கிடையாது. இப்போ டெபாசிட் பற்றி பார்ப்போம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4,50,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு. இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மேலே சொன்ன மாதிரி நம்ம 9 லட்ச ரூபா கொடுத்துருங்க வச்சிங்களேன், 9 லட்சம் போடுறாங்க வச்சிங்க. 3 பேர் சேர்ந்து அந்த அக்கௌண்ட்டை தொடங்கணும்னா அவங்க 3 லட்ச ரூபா ஆளுக்கு சரிசமமாக போட்டு தொடங்கணும். டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் அமௌண்ட் இண்டிவிஜுவல் 4,50,000 ரூபா. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா அவங்களுக்கு 9 லட்ச ரூபா. மைனர் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா 6.6%. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அது உங்களுக்கு தெரியும். மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2,475 ரூபா இண்டிவிஜுவல் கேட்டகரி கிடைக்கிது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,950 ரூபா கிடைக்கிது. மைனர் பார்த்தீங்கன்னா 1,650 ரூபா மாதம் கிடைக்கும். சார் எனக்கு வந்து இப்போ திடீர்னு பணம் தேவை இருக்குது, அதுக்காக நான் வந்து அந்த ஸ்கீம் கண்டினியூ பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பிஃபோர் 1 இயர் பார்த்தீங்கன்னா எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 2% பெனால்ட்டி போடுவாங்க. இந்த ஹோல் டெபாசிட் அமௌண்ட்லேருந்து 2% கழித்து மீதி கொடுத்துருவாங்க. இதே 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 1% போடுவாங்க. இந்த ஹோல் டெபாசிட்லேருந்து 1% பெனால்ட்டியை கழிச்சிட்டு மீதி கொடுத்துருவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்துருங்க பாருங்கள்.
1/4/2017 30/6/2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.6% இருந்திருக்கு. 1/7/2017 31/12/2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 ஒரு சின்னதாக குறைஞ்சிருக்கு. 1/1/2018 30/9/2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.3 மேலும் குறைஞ்சிருக்கு. 1/10/2018 30/6/2019 பார்த்தீங்கன்னா 7.7 கொஞ்சம் ஏறி இருக்குது. 1/7/2019 31/3/2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.6 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 1/4/2020 டு டில் டேட் இப்போ பேசுகிற நேரம் வரைக்கும் பார்க்கும்போது இதனுடைய வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 6.6% தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட். ரொம்ப பசுமையாக நினைவு வருது எனக்கு. ஜிபேவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாரிஸில் இருக்கிற ஜிபேவில் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 6000 கொண்டு போனேன். அப்போ கேஷியர்கிட்ட கொடுக்கும்போது அவர் டக்குன்னு ஒரு 120 எடுத்து கையில் கொடுத்து பேக்கெட்டில் வைங்க சார்னார். என்ன சார் 120 கையில் கொடுக்குறீங்க கேட்டேன். 2 தொகை ஊக்கத்தொகை சார் 2%. அது அந்த ஊக்கத்தொகை தான் 2% கொடுத்துருக்கேன், பேக்கெட்டில் வைங்க சார். என்ன சார் நான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலன்னு சொன்னேன். எல்லாம் கொடுத்துட்டிங்களா சார், நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி தான். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 12% இருந்தது. 12% இங்கே இருக்குது, நீங்கள் 6.6% எங்கே இருக்குது? ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஓகே, அந்த பழைய நினைவு வந்தது, அதை கொஞ்சம் பகிர்ந்துட்டேன், அவ்வளோதான். தபால் நிலைய மாத வருமான திட்டத்தில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அது முக்கியமாக அதை பார்க்கணும். இது கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம். இதை ஏற்கனவே நான் வந்து ஆரம்பித்து சொன்ன மாதிரி இதை வந்து அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுறதுனால உங்களோட முதலீடு எந்த பிரச்சனையும் இருக்காது, முழுக்க பாதுகாக்கப்படுது. கேபிட்டல் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். அதான் இப்போ சொன்னேன். உங்களோட முதலீடு பார்த்திங்கன்னா இதில் வந்து முழுக்க பாதுகாப்படுறதுனால ஒரு எல்லளவு கூட நீங்கள் சந்தேகமே வேணாம், இது வந்து நமக்கு சேஃபாக நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். இதில் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட். ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணதுனால வருங்காலத்தில் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் மாதந்தோறும் இப்போ ஒரு பிஎஃப் பென்ஷன் வந்து மாதம் பிஎஃப் பென்ஷன் தரலுக்கு வருதோ அதே மாதிரி உங்களுக்கு அது மாதம் கரெக்டாக குறிப்பிட்ட தேதிக்கு வந்து உங்கள் சேவிங்ஸ் பண்ண அக்கௌண்ட்டில் உட்காந்துரும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா லாக்இன் பீரியட் பார்த்திங்கன்னா 5 வருஷம் இருக்குது. முழுமையாக உங்கள் பணம் வந்து 5 வருஷத்தில் லாக்காக இருக்கும். எதாவது எமர்ஜென்சி வேணும் எடுக்கணுன்னா எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் கூட பெனால்ட்டி போட்டுருவாங்க. அதனால் நம்ம இந்த பணம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, எக்ஸஸ் தான், அப்படி போட்டு வச்சுருக்கேன், தேவைப்படும் போது 5 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன்னா தாராளமாக போடுங்க. அதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரும். நாட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, என்ன பண்ண முடியும்? இப்போது உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் 2000 வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த 2000க்கு 4 பொருள் வாங்கலாம்னு வச்சுங்க. ஒரு பொருளை வந்து 500 ரூபா, 4 பொருள் சேர்ந்திங்கன்னா 2000 ரூபா. இந்த 2000 ரூபா வந்து இன்றைக்கி வந்து 4 பொருள் வாங்குறது 60வது மாதம் இந்த ஸ்கீம் முடியும் போது உங்கள் பணத்தை வாங்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா 2000க்கு 2 பொருள் தான் வாங்க முடியும். ஆனால் அது மாதிரி விலைவாசி ஏறி இருக்கும். அதனால் இந்த ஸ்கீம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அதனால் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடிஷ்னல் இன்கம்மாக நீங்கள் ஏதாச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். நாட் கவர்டு அண்டர் இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 80C. இன்கம்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு டாக்ஸேஷன். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் மூலம் வரக்கூடிய வட்டி வந்து 80C செக்ஷன் படி நீங்கள் வந்து அது வந்து வரி விலக்கு எடுக்க முடியாது. ஆனால் இந்த வரக்கூடிய வருமானம் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இதை வந்து காட்டணும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அதே தான் இதுக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுங்க. சூட்டபிள் ஃபார் ஹூம்? ஏஜ்டு குரூப் பர்சன்ஸ், வயதானவர்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா வந்து மாத வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவங்க வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி அவங்களுக்கு பணம் வேணுன்ற போது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஐடியல். தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஎஃப் பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதினா டான்னு க்ரியேட் ஆகும். அதுமாதிரி உங்களுக்கு போஸ்ட் சர்வீஸில் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து வயசான காலகட்டத்தில் இந்த ஸ்கீம் தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டெடி இன்கம், எனக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வந்தால் போதும் சார், போதும் என்ற மனமே பொன் செய்யும். கண்டென்ட் அண்ட் மைண்ட் இஸ் அ கண்டினியூல் ஃபீஸ்ட் அப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எனக்கு வேணாம் சார், எனக்கு மாதம் இந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்தாலே போதும், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம், தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ரிஸ்க் அவர்டர். இந்த ரிஸ்க் அவர்டர்ன்ற வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து அந்த ரிஸ்க்கிலே போக மாட்டாங்க. அதை வந்து நான் அந்த ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து தாராளமாக போகலாம். அவர் என்ன சொல்கிறான், அவங்க டிஃபென்ஸ் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர் கிடையாது, டிஃபென்ஸ்.
ஒரு சர்க்கிள்குள்ளே இருப்பாங்க, சர்க்கிள் விட்டு வெளியே வர மாட்டாங்க. எனக்கு போதும் சார், அந்த ஐயோ ஆனால் சார் எனக்கு 6.6% போதும், அது ரெகுலராக வந்தால் போதும், அதே நான் போதும் எனக்கு, அதை வச்சு நான் கலந்துடுவேன் அப்படின்றவங்களுக்கு இதை வரப்பிரசாதம். தாராளமாக இந்த ஸ்கீமை ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் அழுத்தினீங்கன்னா நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எப்பப்பெல்லாம் போடுறோமோ அப்பப்பெல்லாம் உங்கள் வந்தடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் பேரும் புகழும் உடல் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தையும் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.